அண்ணாமலை சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் அப்படின்னா, அண்ணாமலை திடீர்னு பிஜேபி அந்த தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்புலேருந்து விலகிட்டாரு. இதற்கு வந்து அதிமுக கொடுத்த அழுத்தம் அப்படின்னாங்க. இன்னொரு பக்கத்துல நடிகர் எஸ்.வி. சேகர் வந்து டெல்லியிலேயே அவர் தூக்கி வெளில போட்டுட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிற மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப்ல சொல்றீங்க. ஒரு அரசியல் விமர்சகரா இத நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல கிட்டத்தட்ட டெல்லியில இருந்து அவர தூக்கி எறிஞ்சுட்டாங்கங்கிறத விட, அவர டெல்லியில இருந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. 1. 2வது எடப்பாடி பழனிசாமி அவரு அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிஞ்சாலும், அவர் ஜெயிக்கிறதுக்கு நான் பாடுபடுவேன் அப்படின்னாலும், அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி முழுமையா ஏத்துக்கொண்டாரா அப்படின்னா கிடையாது. இப்ப சிக்கல் எந்த நிலையில நீடிக்குது அப்படின்னா, இது ஒண்ணும் பெரிய பொறுப்பு இல்ல. அவர் வேணான்னு சொல்றதுக்கு இது பிஜேபியில இருக்கிற எல்லா மாநில தலைவர்களுக்கும் குடுக்கக்கூடிய அந்த தொகுதி பொறுப்பாளர் தான். இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தல்ல உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். குஷ்பு ஸ்டார் பேச்சாளர் பட்டியல் வந்தப்ப, அவங்க உடனே எனக்கு உடல்நிலை சரியில்ல, அதனால நான் வெளில போறேன்னாங்க. அவங்களுக்கும் கோவம் என்னன்னா, அவங்களுக்கு எம்பி சீட் குடுக்கலங்கிற அதிருப்திய தான் அதுல வெளிப்படுத்துனாங்க. இப்ப இவர் நாளைக்கு தன்னுடைய தந்தையாருடைய உடல்நிலையை காட்டி இதிலிருந்து விலகுவதற்கு காரணம், அதுல ஏதோ ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க அவர் விரும்புகிறார். அந்த எதிர்ப்பு என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் பாஜக மாநில தலைவர்களாக இருந்த எல்லாரையும் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பெரிய பதவி குடுத்துட்டு தான் எடுத்தீங்க. இது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மத்திய மந்திரி குடுத்துட்டு தான் எடுத்தீங்க. தமிழிசைக்கு கவர்னர் குடுத்துட்டு தான் எடுத்தீங்க. எல்முருகனுக்கு நாளைக்கு மாநில மத்திய மந்திரி குடுத்துட்டு தான் எடுத்தீங்கங்கிறப்ப, இவர வெறுமனையா எடுத்தீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே குடுக்கல. இது ஒரு வருத்தம். நாளைக்கு நான் டெல்லி வட்டாரத்தில விசாரிச்ச வரைக்கும், இப்ப நடுவுலலாம் அவருக்கு ராஜ்யசபா எம்பி குடுக்க போறாங்க. இணை ம அமைச்சர் மத்திய அமைச்சர் ஆகிறார் அண்ணாமலை. அது மாரி வந்து பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் ஆகிறார் அண்ணாமலை. இப்படிலாம் அவங்களோட இந்த வார் ரூம்லாம் நெறையா அந்த பதிவுகள் போட்டப்ப, இதெல்லாம் நாங்க சொல்லலைங்க. இதெல்லாம் அவங்களாவே போட்டுக்கிறாங்க. நாளைக்கு இந்த ஒரு இமேஜ் சினாரியோ கிரியேட் பண்ணா நம்ம பேர் அதில அடிபடும். இப்ப துணை ஜனாதிபதி வேட்பாளர் பட்டியலே அண்ணாமலை பேர் இருக்குதுன்னுலாம் கிளப்பி விட்டாய்ங்க. இதெல்லாம் வந்து அவங்களா நாளைக்கு ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. உண்மைய சொல்லணும்னா, முன்னாடி இருந்த அளவுக்கு அமித்ஷா, மோடியிடம் இவருக்கு நெருக்கம் இருக்கிறதா? முன்னாடி இருந்த அளவுக்கு இப்ப எவ்வளோங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 100% இருந்துச்சுன்னா, இப்ப 3% தான் இருக்கு. ஏன் இவ்வளோ பெரிய இடைவேளை? இல்ல அவருடைய நடவடிக்கைங்கிறது பிஜேபி தலைமை நாளைக்கு இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும், ஊடகங்களை பொறுத்தவரைக்கும் என்ன, எடப்பாடி பழனிசாமியை அனுசரிப்பதற்காகவும், அதிமுகவுடனான இணக்கப்போக்கை கையாள்வதற்காகவும் மாநில தலைவர் மாற்றப்பட்டார். அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது கிடையாது. அது ஒன் ஆஃப் த ரீசன் தான். பட் அண்ணாமலையை நீக்கினதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு 4, 5 காரணங்கள். இல்ல பிரைமரியா சொல்லணும்னா, இப்ப கட்சியை வலுப்படுத்தாமல், உன்னை நீ வலுப்படுத்திக்கிட்டா. உன்னுடைய சுய தேவைகளுக்கு, உன்னுடைய தனிப்பட்ட முறையான பிரச்சனைகளுக்கு கட்சிய வச்சு அவங்கள பழி வாங்கிக்கிட்ட. ஆனா நாளைக்கு கட்சியை வலுப்படுத்துவதற்கான எந்த ஒரு துரித நடவடிக்கையும் உன்கிட்ட இல்ல.